இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து நம்ம பசங்க ஆல்மோஸ்ட் சும்மா கெத்தா வேற ரகமா வேற மாறி இந்த சீரீஸை சும்மா தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ்ல நம்ம வந்து 3க்கு 1ன்னு முன்னிலை வகுச்சாலும் இப்போ நம்ம எல்லாத்தோட பார்வையும் யார் மேல இருக்குன்னா நம்ம எல்லாத்தோட பார்வையும் சஞ்சு சாம்சன் மேல தான்ப்பா இருக்கு. இப்ப அவர் வந்து செமைய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டாரு. இந்த சீரீஸ்ல அவர் அடிச்ச மொத்த ரன்னே 40 தான். இப்ப அவரோட கோட்டையில, அவரோட சொந்த மண்ணுல, அவரோட ஊர் மக்கள் முன்னாடி அவர் விளையாட போறாரு. இப்ப அவரோட ஃபார்ம் வெளிய கொண்டு வருவாரா? பிளஸ் அவரோட கான்ஃபிடன்ஸ வெளியில கொண்டு வருவாரா? இல்ல மறுபடியும் நான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருப்பேனே, பிளஸ் அவங்க ஊர் மக்கள் முன்னாடி மறுபடியும் தலை குனிஞ்சு நிக்க போறாரா? இந்தியா இந்த மேட்ச இந்த சீரிஸ 4க்கு 1ன்னு கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? இல்ல நியூசிலாந்து நாங்க விடமாட்டோம்னு சீரிஸ 3க்கு 2ன்னு அவங்க வந்து முடிச்சு வைப்பாங்களா? எல்லாமே தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப்ங்கிற பட்டன டபுள் டைம் கிளிக் பண்ணி நம்ம சேனல் உங்கள மாரி நெறைய நண்பர்கிட்ட போய் சேரும். அதனால லைக் பண்ணி ஹைப் பட்டன அழுத்தி நம்மள சேனல் வளர்ச்சிக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நண்பர்களே நம்ம வந்து தெளிவா இந்த வீடியோவ பார்த்துரலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் T20, 2வது T20, 3வது T20, 4வது T20 நம்ம பசங்க போட்டு கலக்கி எடுத்தாங்க. பிளஸ் 3 மேட்ச் நம்ம வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சு சீரிஸ்ல எப்படியும் முன்னிலை வச்சுட்டோம். போன மேட்ச் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. நம்ம பசங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தது. இருந்தாலும் சிவம் துபே சும்மா காட்டுன்னு காட்டுனாரு. சிவம் துபே அதிரடிய பார்த்து நானும் மிரண்டு போயிட்டேன். என்னைய அந்த மனுஷன் இப்படி அடிக்கிறாரு. ஸ்பின்னர் தான் அட்டாக் பண்ணுவார். நம்ம இவ்வளோ நாளா பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபாஸ்ட் பவுலரையும் நான் வந்து அட்டாக் பண்ணுவேன்னு காமிச்சாரு. சிவம் துபே பொறுத்தவரைக்கும் செம்ம வேற லெவலா இருந்தது. இந்தியா போன மேட்ச் தோல்வி அடைஞ்சாலும் மேட்ச் பார்க்க நல்லா இருந்ததுப்பா. செம்மையா இருந்தது அப்படிங்கிற மாரி தான் சொல்ற மாரி இருந்தது. ஓகே 4 T20 முடிஞ்சு போச்சு. இது ஃபைனல் T20 மேட்ச். இந்த T20ல இந்தியா ஜெயிச்சு சீரிஸ் 4க்கு 1ன்னு முடிச்சு வச்சுருவாங்களா? இல்ல நியூசிலாந்து ஏதாவது டிஃபிகல்ட்டா 3க்கு 2ன்னு முடிச்சுட்டு வேர்ல்டு கப்புக்கு நுழைய போறாங்களா தான் நம்மளோட கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் வந்து எங்க நடக்குதுன்னா, இந்த மேட்ச் வந்து ஃபைனல் T20 திருவனந்தபுரம், கேரளாவுல தான் இந்த மேட்ச் நடக்குது. இதற்கு முன்னாடி இங்க எத்தன இன்டர்நேஷனல் T20 மேட்ச் நடந்திருக்குன்னா, இதற்கு முன்னாடி மொத்தம் 4 இன்டர்நேஷனல் T20 மேட்ச் வந்து இந்த திருவனந்தபுரத்துல நடந்திருக்கு. 4 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் புடிச்ச 2 டீம் வின் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட அவரேஜ் ஸ்கோர் என்ன மாரி இங்க இருந்திருக்குன்னா, 150 அப்படிங்கிற மாரி இருந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா இதுவரைக்கும் எத்தன மேட்ச் ஜெயிச்சு பயங்கரமா ரன் அடிச்சிருக்காங்க. இங்க இந்தியா வந்து 235 ரன் அடிச்சிருக்காங்க. அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா அடிச்சிருக்காங்க. வெறிகுண்டு வேங்கையாட்டம் அடிச்சிருக்காங்க. அந்த மேட்ச் சும்மா பக்காவா இருந்தது. அந்த மாரி இன்னைக்கும் ஒரு ரன் மேல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த வென்யூல ஸ்பின்னரோட அட்டாக் பயங்கரமா இருக்குமா? இல்ல ஃபாஸ்ட் பவுலிங்கோட அட்டாக் அதிகமா இருக்குமா? கம்பல்சரி இங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கோட அட்டாக் தான் பயங்கரமா இருக்கு. ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் தான் இங்க மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்டுங்கிறத எடுத்திருக்காங்க இந்த திருவனந்தபுரத்தை பொறுத்தவரைக்கும். ஓகே இந்த வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு இருக்குமா நீங்க வந்து கேட்கலாம். கம்பல்சரி பனிப்பொழிவு இருக்கும்பா. டியூ ஃபேக்டரி இருக்கு. டாஸ் வின் பண்ணா கண்ணை மூடிக்கிட்டு நான் வந்து சேஸ் பண்றேன்னு சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் டாஸ் தோத்துட்டோம் அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணோம், நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இங்க வெளியில 200 எப்படி 35 அடிச்சோமோ அதே மாதிரி 235 250 கூட அடிங்கப்பா தாராளமா அடிங்க அப்படின்ட்டு 250 ரன் அசால்ட்டா அடிச்சோம் அப்படின்னா இந்த மேட்ச் கம்ஃபர்டபுளா இந்தியா ஜெயிச்சு 4க்கு 1 சீரீஸை வந்து ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளா முடிச்சு வச்சிருவோம். இப்படிதான் இதுதாங்க பிட்ச் ரிப்போர்ட்டோட கண்டிஷனா இருந்திருக்கு இந்த திருவனந்தபுரத்தை பொறுக்கும். ஆனா இந்த பிட்ச் ரிப்போர்ட் இந்த கண்டிஷன்லாம் இப்ப நமக்கு தேவையில்ல. இப்ப எல்லாரோட பார்வையும் எல்லாரோட கண் பார்வையும் யார் மேல ஃபோக்கஸ் ஆகியிருக்குன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உற்று நோக்கிட்டு இருக்குது சஞ்சு சாம்சன் தாங்க. இது அவரோட கோட்டை. இதுக்கு முன்னாடி இந்த நடந்த 4 மேட்ச்லயும் அவரோட ஃபெயிலியர் மேட்சஸா தான் இருந்திருக்கு. 4 மேட்ச்ல மொத்தமாவே சேர்த்து 40 ரன் தான் அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன பொறுத்தவரைக்கும். இந்த மேட்ச்ல அவரு ஏதாவது ஒரு கம்பேக் கம்பல்சரி பண்ணியே ஆவணுங்க. இந்த மேட்ச்ல அவர் கம்பேக் பண்ணா தான் பிளஸ் அவர் வந்து T20 வேர்ல்டு கப்ல ஸ்குவாட்ல இருக்காரு. ஆனா பிளேயிங் 11ஸ்ல அவர் வந்து இடம் பெறணும். அவர் வந்து ஓப்பனிங் ஸ்லாட்ல இருக்கணும் அப்படின்னா, கம்பல்சரி இந்த மேட்ச்ல ஏதாவது ஒரு கம்பேக் பண்ணி மேட்ச் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்களோட ஊர்ல விளையாடுறாரு. இது அவங்களோட கோட்டை. பிளஸ் அவரோட சொந்த மண்ல வந்து கம்பேக் பண்ணலனா வேற எங்கெங்க போய் கம்பேக் பண்றது? இந்தியன் கண்டிஷன்ல இப்படி ஃபெயிலியரா இருக்க ஒரு பிளேயர் வேர்ல்டு கப்ல யாராவது வச்சிருப்பாங்க? கம்பல்சரி வச்சிருக்க மாட்டாங்க. அதனால இந்த மேட்ச்ல ஒரு கம்பேக் பண்ணி பிளஸ் வந்து நான் வந்து ஃபார்முக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ வெளியில கொண்டு வந்தாருன்னா, வேற ரகமா இருக்கும். அவரு என்ன பண்ண போறாரு? இந்த 5வது T20 மேட்ச்ல அவங்க ஊர்ல அவங்களோட சொந்த மண்ல அந்த ஒரு மொமெண்டம் என்ன நடக்க போகுது? ஓப்பனிங்ல அவங்களோட கிரவுடுக்கு முன்னாடி பிளஸ் வந்து சஞ்சு சாம்சன் கம்பல்சரி இந்த கிரவுடு முன்னாடி அவர் பயங்கரமான கரகோஷத்துக்கு முன்னாடி அவர் ஃபார்முக்கு வந்தாருன்னா, சும்மா வேற ரகமா இருக்கும்.
அதே ஃபெயிலியர் ஆனார்னா, பிளஸ் அவர விட மனசளவுல பாதிக்கப்படுறவங்க இவர் யாருமே இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு மேட்ச்ல அவர் ஃபெயிலியர் ஆகவே கூடாது. ஆனார்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சஞ்சு சாம்சன் ஃபெயிலியர் ஆகாம எப்படியாவது இந்த மேட்ச் ஒரு 100 கம்பல்சரி அடிச்சுருங்க. சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்ல 100 அடிப்பாரா? இல்ல அடிக்க மாட்டாரா? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. ஓகே. இந்த 5 T20யும் முடிஞ்சு போச்சு. சீரிஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுப்பா. இனி இருக்கிறது ஒரு 6 நாள் தான். அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா இணைந்து நடத்தும் இந்த T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வேர்ல்டு கப் பார்க்கறதுக்கு நம்ம எல்லாம் சும்மா ஆர்வமா, ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் வேர்ல்டு கப் சும்மா என்ஜாய் பண்ணி பார்க்க போறோம். அதுவும் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா அந்த மேட்ச் தான் நம்மளோட எல்லாரோட எய்மா இருக்கும். எப்படா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அந்த T20 வேர்ல்டு கப் அந்த மேட்ச் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒரு எய்மா இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல வேற ரகமா இந்தியா இந்த வருஷம் கப் அடிச்சு இந்தியாவுக்கு மறுபடியும் பெருமை தேடி தருவாங்களா? ப்ளஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கப் அடிச்சோம் போன வருஷம். 2024 நம்ம அடிச்சிருக்கோம். இப்ப டிஃபெண்டிங் சாம்பியன் ஆயிருக்கோம். பிளஸ் அப்படிப்பட்ட சூழல்ல மறுபடியும் நம்ம பசங்க கப் அடிப்பாங்களா? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. ஏன்னா நம்ம பசங்க இப்ப சச் அ ஃபார்ம்ல இருக்காங்க. வேற ரகமா இருக்கு. டீமே பார்க்கும்போது செம்ம ஒரு பேலன்ஸான ஒரு டீமா இருக்குங்க. வேற மாரி இருக்கு. பேட்டிங், பவுலிங்ன்ட்டு சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே. இந்த மிரட்டல்லயும் ஒரு மைனஸ்னா சஞ்சு சாம்சன் மட்டும் இருக்காரு. அவரு மட்டும் கொஞ்சம் தேறி வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும். பிளஸ் அவரு என்ன பண்ண போறாருன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நெறைய நம்ம வந்து பேசிட்டோம்னு நெனைக்கிறேன். சஞ்சு சாம்சன் அவங்களோட கோட்டையில ஏதாவது கம்பேக் பண்ணுவாரா? இந்தியா 4-1 அப்படின்னு சீரிஸ வந்து குளோஸ் பண்ணுவாங்களா? இல்ல நியூசிலாந்து வந்து 3-2ன்னு அவங்க வந்து சீரிஸ குளோஸ் பண்ணுவாங்களா? இந்த வெற்றி யாருக்கு கிடைக்க போகுது? இன்னைக்கு ரன் மழை யாருக்கு இருக்க போகுது? அப்படின்னு நெறைய வந்து இந்த வீடியோல நல்லா பேசிட்டோம். பிளஸ் பிட்ச் ரிப்போர்ட் எல்லா டீட்டெயிலையும் நான் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் இப்ப இந்த சீரிஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னையோட இந்த சீரிஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நமக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா, ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்குது. இந்த T20 வேர்ல்டு கப் தான். இந்த T20 வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா, 2026 பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து கோலாகலமா தொடங்க போது. அப்படிப்பட்ட சூழல்ல 2024 நம்ம வந்து ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனா நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் இந்த வேர்ல்டு கப்ப நம்ம ஊர்ல, நம்ம சொந்த மண்ணுல, நம்ம கோட்டையில நடக்குது. நம்மளால இந்த வேர்ல்டு கப்ப மறுபடியும் தொடர்ந்து 2வது முறையா வாங்க முடியுமா? முடியாதா? இந்தியா இந்த வருஷம் வேர்ல்டு கப் ஜெயிக்குமா? ஜெயிக்காதா? அப்படிங்கிறத மறக்காம அதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும், ஆதரவையும் நம்ம சேனலுக்கு குடுத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நெறைய பேர் எல்லாம் லைக் பண்றீங்க. பிளஸ் லைக் பண்ணி அந்த ஹைப்ங்கிற பட்டன் யாரும் கிளிக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த ஹைப் பட்டனை டபுள் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளோட சேனல் இன்னும் உங்கள மாரி நெறைய நண்பர்கள்ட்ட போய் காமிக்கும். பிளஸ் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி என்ன செய்றீங்க அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணி ஹைப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்கும். மறக்காம அத பண்ணிருங்க. ஓகே நண்பர்களே, உங்க நண்பர்கள்ட்ட, உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிளஸ் வந்து நம்ம வந்து இதோட முடிக்க போறதில்ல. இன்னும் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நெறைய மேட்சஸ்க்கு முன்னாடி நெறைய யார் வேர்ல்டு கப் செமிஃபைனல் வரும் அப்படின்னு நெறைய கால்குலேஷன நம்ம வந்து அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பிளஸ் அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களோட சந்துரு. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.